இன்றைக்கி ஃபோரியர் சீரீஸ்லேருந்து ஒரு 5 மார்க் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபோரியர் சீரீஸ் ஃபார் f of x equal to pi minus x over the interval 0, 2pi. அப்போ ஃபோரியர் சீரீஸ் உடைய ஃபார்முலா f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதில் நம்மளுக்கு அன்னோன் வேல்யூ வந்து a0, an, bn. இதை கண்டுபிடிக்கணும். a0க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a0 உடைய ஃபார்முலா 1 by pi integral 0 to 2pi f of x dx. f of x வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. f of x இருக்கிறதுல என்ன போடணும்? pi minus x போடணும். அப்போ இன்டெக்ரல் 0 to 2pi f of x இருக்கிறதுல pi minus x dx. இதில் ரெண்டில் எலிமெண்ட் இருக்குது. pi ஒரு எலிமெண்ட், x ஒரு எலிமெண்ட். pi is a constant, ஏன்னா x தான் இங்கே வேரியபிள். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா pi அப்படியே எழுதிக்கணும். இன்டெக்ரல் dx வந்து x மைனஸ் இங்கே இருக்க அப்படியே போட்டுக்கிறோம். x இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் 0 to 2pi. இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் வந்து 2pi, 1 by pi, pi எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே 2pi போடணும். மைனஸ் எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே 2pi போடணும். 2pi the whole square by 2. இது பேர் வந்து அப்பர் லிமிட், ஏன்னா 2pi தான் மேலே இருக்குது. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே 0 போடணும். அப்போ 1 by pi, ஏன்னா இங்கே 1 by pi ஸ்டார்ட் ஆகுது. pi into 0 மைனஸ் 0 ஸ்கொயர் by 2. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 by pi 2pi square minus 4pi square by 2. 4யும் 2யும் கேன்சல் பண்ண என்ன வரும்? 2pi square. 2pi square minus 2pi square வந்து 0. 1 by pi into 0 0. அப்போ a0 வந்து 0 ஆகிடுச்சு. அடுத்து என்ன போடணும்? an போடணும். an உடைய ஃபார்முலா 1 by pi integral 0 to 2pi f of x cos nx dx. f of x இருக்க இடத்துல pi minus x போடுறோம். இது நம்ம பெர்னாலி ஃபார்முலா வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். u வந்து pi minus x, இன்டெக்ரல் uவை தவிர pi minus x போயிடுச்சுன்னா இன்டெக்ரல் cos nx வந்து இன்டெக்ரல் dv. இப்போ u வந்து pi minus x. uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷு, பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸை பண்ணால் 1, 0 minus 1 minus 1. இன்டெக்ரல் dv வந்து v, cos nx இன்டெகிரேட் பண்ணால் sin nx by n. மறுபடியும் v இன்டெகிரேட் பண்ணால் v1, sin nx நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு மைனஸ் cos nx வரும். ஏற்கனவே ஒரு n இருக்குது, இதில் ஒரு n வரும். அப்போ n ஸ்கொயர் ஆகிடும். இப்போ பெர்னாலி ஃபார்முலா எழுதியிருக்கேன். an ஈக்குவல் டு 1 by pi uv மைனஸ் u டேஷ் v1. அப்போ 1 by pi u இருக்க இடத்துல pi minus x போடுறோம். v இருக்க இடத்துல sin nx by n மைனஸ் u டேஷ் இஸ் மைனஸ் 1, v1 வந்து மைனஸ் cos nx by n ஸ்கொயர். இப்போது எல்லாம் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. லிமிட் அப்ளை பண்ணோம். எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே என்ன போடணும்? 2pi போடணும். pi minus 2pi எங்கே x இருக்கோ 2pi போடணும். sin 2pi by n மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். cos n மறுபடியும் x இருக்கிறத 2pi by n ஸ்கொயர் போடுறோம். இது அப்பர் லிமிட். மைனஸ் போட்டு அடுத்து என்ன போடுறோம்? அடுத்த லைனில் லோயர் லிமிட் போடுறேன். மைனஸ் முன்னாடியே போட்டேன். 1 by pi, pi மைனஸ் எங்கே x இருக்கோ 0 போடுறோம். எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கே 0 போடுறோம். இப்போ என்ன ஆகிடும்னா லோயர் லிமிட் வந்து sin n into 0 sin 0, sin 0 வந்து 0, cos n 0, cos n0 வந்து n into 0 0, cos 0 உடைய வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே பார்க்கலாம். pi minus 2pi வந்து மைனஸ் pi, sin npi வந்து 0, 0 by n மைனஸ் cos n 2pi உடைய வேல்யூ வந்து 1, 1 by n ஸ்கொயர் மைனஸ் 1 by pi. இது sin n0 0 சொன்னாலியா, அப்போ 0, pi into 0 by n மைனஸ் cos 0 வந்து 1, கீழே இருக்க n ஸ்கொயர். இப்போ இந்த 0 டேர்ம் எல்லாம் விட்டுடுங்க. 1 by pi மைனஸ் 1 by n ஸ்கொயர் மைனஸ் 1 by pi மைனஸ் 1 by n ஸ்கொயர். இப்போ எதை காமனாக எடுக்கலாம்? கீழே வந்து pi n ஸ்கொயர் இருக்குது, எல்சிஎம் எடுத்திருக்கோம். pi n ஸ்கொயர் தான் எல்சிஎம். மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 இருக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இருக்குது. மைனஸ் 1 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும்? 0 by pi n ஸ்கொயர் வந்து 0, 0 by anything 0. அப்போ ஏனுடைய வேல்யூ என்ன ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? bn. இப்போ bn-உடைய ஃபார்முலா எழுதியாச்சு. 1 by pi integral 0 to 2pi f of x sin nx. f of x இருக்கிறதுல pi minus x. இங்கே இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் தான். இது வந்து u, மீதி இருக்கிறது integral dv, that is integral sin nx dx. u dash பையை பண்ண 0, எக்ஸை பண்ண 1, நடுவில் இருக்க மைனஸ் 1, 0 மைனஸ் 1 மைனஸ் 1. integral dv வந்து v, sin nx இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos nx by n. இது ஃபார்முலா, இதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். v இன்டெகிரேட் பண்ணால் v1, cos nx பண்ணால் sin nx by n. ஏற்கனவே ஒரு n இருக்கிறதுனால n ஸ்கொயர். bn ஈக்குவல் டு 1 by pi uv மைனஸ் u dash v1. இது பேர் வந்து பெர்னாலி ஃபார்முலா.
1 by pi, u இருக்க இடத்துல pi minus x, v இருக்க இடத்துல minus cos nx by n, minus u dash வந்து minus 1, v1 வந்து minus sin nx by n square 0 to 2 pi. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன போடணும், 2 pi போடணும். அது வந்து அப்பர் லிமிட். மைனஸ் போட்டுட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடணும். சிமிலர் டு ஏஎனில் என்ன இருக்கோ அதே மாதிரி போட போகிறோம். இப்போ இது சிம்பிளிஃபை ஆகிடுது. நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1 by n plus 1 by n, that is 2 by n. இதுதான் என்னுடைய bn கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a0 an bn எல்லாத்தையும் இந்த ஃபூரியர் சீரிஸ் ஃபார்முலா மறுபடியும் எழுதிட்டு a0 வந்து 0, an வந்து 0, bn வந்து 2 by n. அப்போ இந்த 0 இதெல்லாம் என்ன ஆகிடும், அப்படியே வேனிஷ் ஆகிடும். அப்போ இன்டெக்ரல் n to 1 summation n equal to 1 to infinity 2 by n sin nx. இந்த கொஸ்டினில் கொடுத்த லிமிட்டு 0 less than x less than 2 pi. f of x இருக்கிறதுல நம்ம என்ன போட்டுக்கணும், pi minus x போடணும். இந்த பாக்ஸ் போட்டிருக்க இல்லையா, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர்.